18/3/2025 ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்துலேயும் ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். பாவின்யா தசயா பவன்னிஹ பவத்வம்சாய ந கல்பதாம் கல்கி விஷ்ணு யசஸ்துத கலிகதா காலுஷ்ய கூலங்கஷः நிஷேஷக்ஷதகண்டகே க்ஷிதிதலே தாரா ஜலோகைர்க்ருவம் தர்மம் கார்த்தயுகம் பிரரோஹயதி யன் நிஸ்திரிம்ஷதாராதரः. இந்த ஸ்லோகம் இந்த தசாவதார ஸ்தோத்திரத்தின் 11வது ஸ்லோகமாக இருக்குது. இந்த ஒரு ஸ்லோகத்தில் பெருமாளின் 10வது அவதாரமாக, அதாவது இந்த தசாவதாரங்களில் அந்த 10 அவதாரங்களில் கடைசி அவதாரமாக இருக்கும் கல்கி அவதாரத்தை பற்றி சொல்கிறாராம் நம்மளோட தேசிகன். அதாவது இப்போது கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரமானது இப்போது கலியுகமாக இருக்குது. இந்த கலியுகத்தின் இறுதியில் இதுக்கப்புறம் வரப்போகிற காலத்தில் தான் கல்கி அவதாரமாக போகிறது என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த கல்கி அவதாரத்தை பற்றி, அந்த கல்கியை பற்றி, கல்கி பகவானை பற்றி இந்த இடத்துல தேசிகன் சொல்கிறாராம், வர்ணிக்கிறாராம் அவர் எப்படி இருப்பார், என்ன செய்வார் என்று. அப்போ அவர் சொல்கிற விஷயங்கள் என்ன என்றால், பாவின்யா தசையா பவன்னிஹ பவத்வம்சாய ந கல்பதாம் கல்கி விஷ்ணு யசஸ்துத கலிகதா காலுஷ்ய கூலங்கஷா. அதாவது ஷாம்பாலா என்கிற ஒரு நகரத்தில் விஷ்ணு யசஸ் என்கிற அந்த ஒரு பெயர் கொண்ட ஒரு அந்தனருக்கு இந்த கல்கி என்பவர் பிறப்பார். இப்படி கல்கி என்பவர் பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாடங்கள் எல்லாம் பயின்று எப்படியெல்லாம் இந்த போர்க்கலைகள் எல்லாம் கற்றுக்கொண்டு இந்த போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற்றவராக கையில் ஒரு வாளோடு ஒரு வெள்ளை நிற குதிரை மேலே ஏறி இந்த பூமியை சுற்றி வருவாராம் இவர். இப்படி இந்த பூமியை சுற்றி வரும்போது எங்கெங்கெல்லாம் அதர்மம் அதிகமாக இருக்குது, எங்கெல்லாம் தர்மம் குறைவாக இருக்குது, எங்கெல்லாம் இந்த காம குரோத லோப மோக மத மாத்சரியாதி கெட்ட குணங்கள்லாம் எங்கே இருக்கோ அந்த கெட்ட குணங்களை அழித்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த ஒரு வெள்ளை குதிரைக்கு மேலே இருக்கும் கல்கி பகவான் வருவார் என்று இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் நம்மளோட தேசிகன். அப்படியே இன்னும் பார்த்தோம் என்றால், பாவின்யா தசயா பவன்னிக பவத் வம்சாய ந கல்பதாம் கல்கி விஷ்ணு யசஸ்துத கலிகதா காலுஷ்ய கூலங்கஷா. இந்த மாதிரி அதர்மம் இருக்கே, தர்மம் குறைந்து அதர்மம் அதிகமாகுதே, இதெல்லாம் எதனால என்றால் கலி புருஷனால என்று சொல்கிறான். இந்த கலி புருஷனை அழித்து கலியுகத்திலேருந்து திருப்பியும் கிருதயுகத்திற்கு, சத்தியயுகத்திற்கு நம்ம எல்லாம் இட்டு செல்வாராம் நம்மளோட இந்த கல்கி. அதனால் கெட்ட விஷயங்களெல்லாம் அழிப்பதற்காகவும் இந்த தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் விழுந்து கொண்டே வந்த தர்மத்தை திருப்பியும் அந்த ஸ்தானத்தில் நிறுத்துவதற்காகவும் கலிபுருஷனின் அத்துழியங்களை அழிப்பதற்காகவும் வருவாராம் கல்கி பகவான் என்று சொல்கிறார். கல்கி விஷ்ணு யசஸ்துத கலிகதா காலுஷ்ய கூலங்கஷா நிஷேஷ சதகண்டகே க்ஷிதிதலே தாரா ஜலோகைகுவம் தர்மம் கார்த்தயுகம் பிரரோஹேதியன் நிஸ்திரிம்ஷ தாராதரஹ. அதாவது நம்ம இந்த சத்துர்யுகங்கள்லாம் என்ன என்பதை முன்னாடியே பார்த்துருக்கோம். அதாவது கிருதயுகம், சத்தியயுகம் தான் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த மாதிரி 4 யுகங்கள் இருக்கே, அது 4 கடைசி யுகத்தில் நம்ம இருக்கோம். இந்த கலியுகம் முடிந்த பிறகு அந்த அதர்மத்தெல்லாம் கல்கி அழித்த பிறகு தர்மம் திருப்பியும் கிருதயுகத்துக்கே செல்லும். அதனால் கிருதயுகத்திலிருந்து திருப்பியும் இந்த சதுர்யுகம் ஆரம்பிக்கும் என்று சொல்கிறார் நம்மளோட தேசிகன். முக்கியமாக பார்த்தோம் என்றால், அதர்மத்தை தன்னோட கையில் இருக்கும் வாளால் அழித்து அந்த ஒரு வெள்ளை நிற குதிரை மேலே ஏறி அந்த உலகத்தில் இருக்கும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து அதர்மத்தையும் அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக தர்மஸ்தாபனம் தான் இந்த கல்கியின் முக்கியமான ஒரு விஷயம், கல்கியின் முக்கியமான ஒரு குணம் என்றே சொல்கிறார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு இளைஞனுக்கும் இந்த ஒரு இளம் பெண்ணுக்கும் நிச்சயம் ஆறுதாம். உடனே திருமணமும் அடுத்த நாள் ஆறுது என்றே சொல்கிறார். இந்த திருமணம் ஆகும்போது இது ஒரு காலை வேளையில் நடக்கிறதாம். காலங்காத்தால் இந்த ஒரு இளைஞனுக்கும் இளம் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். சுற்றி இருந்து எல்லாருமே சொந்தக்காரா எல்லாருமே வரா, அந்த அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவா எல்லாருமே அங்கே வரா, ஆனந்தமாக இருக்காம் அந்த இடத்துல. இந்த ஒரு இளைஞனும் ரொம்ப ஆனந்தமாக இருந்தாலாம். எந்த இளைஞன் என்றால்
கொஞ்ச மாதங்களுக்கு முன்பு அந்த பெண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும்போது, பெரிய நோய் வந்திருக்கும் போது கண்டுக்காத அந்த இளைஞன் இப்போ சந்தோஷமாக அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் அந்த பெண்ணின் கணவனாக போகிறான் என்ற சந்தோஷத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கானாம் அவன். இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கும் போது அவனுக்கு சந்தோஷம் வர்றதாம், சுகம் வர்றதாம். முன்னாடியே இந்த கதையின் தலைப்பு என்ன பார்த்தோம்? சுக துக்கத்திற்கான காரணம் என்று பார்த்தோம். அதில் முதல் பகுதியாக இருக்கும் சுகம் இவனுக்கு வர்றதாம், சந்தோஷம் இவனுக்கு வர்றதாம். ஆஹா, நான் நல்லா அதிர்ஷ்டசாலியாக இருக்கேனே, இவளுக்கு கணவனாக போறேன் என்ற ஒரு சந்தோஷம் இருக்காம் இவனுக்கு. இந்த கதை மேலும் எப்படி நகர்றது? சுகம் பார்த்தாச்சு, அடுத்தது துக்கம் வரணுமோனோ, அந்த துக்கம் இவனுக்கு எப்படி வர்றது? இந்த நீதி கதையை நம்மளுக்கு என்ன உணர்த்த வர்றது? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.